அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பர் ரெசிபிங்க. டிஃப்ரெண்டா, டேஸ்டா, அருமையான கேரட் கேக்கு அப்பா பண்ண போறேங்க. ரொம்ப டேஸ்டா பண்ண போறேன். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம அருமையான கேரட் கேக் பண்ண போறோங்க. இப்போ அதுக்கு இந்த பீட்டர்ல ஒரு 5 முட்டைய ஊத்திக்கலாம். 5 முட்டைய ஊத்திக்கிடுங்க. இப்போ இந்த முட்டைய நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிடுவோங்க. முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை பீட் பண்ணியாச்சு. ஒரு 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையையும் பீட் பண்ணியாச்சு. முட்டை பீட் பண்ண பிறகு இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்குவோமுங்க. இப்போ நம்ம முட்டையும் ஆயிலை நல்லா பீட் பண்ணியாச்சு. இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு 200 கிராம், அதையும் இது கூட போட்டுக்குவோம். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா நம்ம கேரட்டு ஒரு 100 கிராம் கேரட்டை சின்னதா ஃபைனா துருவி வச்சிருக்குது, அதை இது கூட கொட்டிக்கலாம். ஒரு 50 கிராம் பேரிச்சம்பழம் டேட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட கொட்டிக்குவோங்க. இது பாதாம் ஒரு 50 கிராம் பாதாமை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கணும். 50 கிராம் திராட்சை, அதையும் இது கூட கொட்டிக்குவோம். 50 கிராம் தேங்காய் துருவல் வெஜிகேட் கோகோனட்டு, அதையும் இது கூட கொட்டிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கணுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. என்ன செய்யணும்னா ஒரு 300 கிராம் மைதா, அதை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு, பிஞ்சால் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பீட்டரை வந்து ஸ்லோவாக வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சியாக பாருங்கள், இந்த லெவலில் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி அதை நம்ம ஓவனில் பேக் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி அதில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போது இந்த நம்ம அடியிலையும் இந்த சைட்லையும் பட்டரி சீட் வச்சுருக்கோங்க. கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெய் இல்லாட்டி பட்டர் ஏதோ ஒன்று தடவி வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அருமையாக வரும். இப்போது என்ன செய்யணுன்னா நம்ம இந்த கேக் மிக்ஸ் இருக்குல்ல, அதை இதில் ஊற்றிக்கலாங்க. இது இந்த ட்ரே முக்கால் அளவுக்கு தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கேக்கு வந்து பேக்கான பிறகு அப்படி பொங்கி பெருசாக வந்துடும்ல, அதனால முக்கால் அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இப்போ இதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த ட்ரேயில் என்ன செய்யணும், லைட்டாக அப்படி குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டால் உங்களுக்கு என்ன செய்யும், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த பபுள்ஸ், இந்த ஃபோம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆட் ஆகும். 3/4 மணி நேரம் நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 3/4 மணி நேரம் பேக் பண்ண போகிறோம். இப்போ ஓவனில் வச்சுக்கலாங்க. பாருங்க, சூப்பராக உங்களுக்கு கேரட் கேக் அருமையாக பேக் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டாக, டிஃப்ரெண்ட்டாக, ஈஸியாக அருமையான கேரட் கேக்கு டாப்பாக ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பரான கேக்கு பாருங்க, ரொம்ப டேஸ்டா, டிஃப்ரெண்டா, ஈஸியா அருமையான கேரட் கேக் டாப்பா பண்ணியாச்சுங்க.
நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.